ஹைங்க, உங்களில் எத்தனை பேருக்கு இந்த டொமேட்டோ சாஸு கெச்சப் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஆனால் அதெல்லாம் கடையில் வாங்கி சாப்பிடும்போது ஐயோ இது ஹெல்த்தி இல்லையே, கொஞ்சம் தான் சாப்பிட்றோம். சில பேர்லாம் சாப்பிடாமே வந்துடுவாங்க. பட் இனி அந்த கவலையே வேண்டாம். நான் செய்கிற வீடியோவை பார்த்து அப்படியே செஞ்சீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான கெச்சப் கிடச்சிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட அந்த அடி பார்ட் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்க எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு சின்ன ஸ்லைஸ் வெங்காயம், சின்ன பல்லு பூண்டு, நான் காட்டுறேன் பார்த்தீங்களா பட்டை, ஒரு சின்ன குச்சி மாதிரி, ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் குட்டியாக ஒரு கிராம்பு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க. அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு அரைக்கணும் அப்படின்னா நல்லா அந்த மையை அரைக்கணும்னு சொல்லுவாங்களே, சந்தனம் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை அரைச்சதுக்கப்புறமும் கூட அந்த தோலோட அந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஜல்லடை வச்சு நல்லா வடிகட்டிடுங்க. இல்லை அப்படின்னா வடிகட்டுற ஃபில்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு கூட நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. அது குட்டி குட்டியாக அந்த தோல் எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது அப்படியே கூட சேர்க்கலாம். பட் அதெல்லாம் ஒரு மாதிரி நரன்னு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் கடையில் சாஸ் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வீட்டில் கூட செஞ்சு சாப்பிட்றாங்க. நீங்கள் கடையில் வாங்குவீங்களா இல்லை வீட்டில் செய்வீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். சீரியஸாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டஸ்ட் எல்லாமே, அந்த தோல் எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த டொமேட்டோவோட அந்த பியூரி மட்டும் கிடச்சிருச்சு. ஸோ இதை அப்படியே எடுத்து ஒரு நீங்கள் அடிக்கனமான பாத்திரமாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஒரு சாஸ்பேனில் வச்சு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ப்ராசஸ் எல்லாமே கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் செய்யணும். மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்சர் நமக்கு வராது. ஸோ சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மெஷர்மெண்ட்டோடு கொடுக்குறேன். எப்போது சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர், கண்டிப்பாக வினிகர் தான் சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சக்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில சக்கரையில் கொஞ்சமாக போட்டாலே நல்ல ஸ்வீட் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சக்கரை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நான் காட்டுறேன். ஸோ அது வரைக்குமே நல்லா கலந்து விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு திக்காக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லா திக்காயிடும். இந்த டைமில் நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் அந்த ஸ்வீட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இல்லை ஸ்வீட் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. காரம் பத்தலைனாலும் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க. மிளகாய்த்தூள் நார்மல் வரமிளகாய்த்தூள் தான் சேர்த்திருக்கேன். காஷ்மீரி சில்லி வேண்டாம். நீங்கள் நார்மல் வரமிளகாய்த்தூளே சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஒரு பர்ஃபெக்டான கெச்சப் மாதிரி கிடச்சிருச்சு. இதோட டெக்ஸ்சர் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு தட்டை எடுத்துகிட்டு அதில் நீங்கள் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒழுகாமல் இருக்கணும். அதாவது அந்த ட்ராப் ஆகாமல் இருக்கணும். இதுதான் பர்ஃபெக்ட். அவ்வளோதான். சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ 1/2 கிலோ தக்காளிக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு பாருங்கள். ஆனால் ஹோம்மேடாக செஞ்சு சாப்பிடும்போது அதில் இருக்க ஒரு ஹாப்பினஸ் வேறு தானே. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போது டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ மார்னிங் காலிஃப்ளவர் சில்லி போட்டதில் அந்த குட்டி குட்டி பீசஸ்லாம் இருந்தது. ஸோ அதில் வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. இதில் என்னென்னா அந்த பட்டை கிராம்பு நம்ம போட்டுட்டு அந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான். அரைக்கும் போது அது கண்டிப்பாக எடுத்துடணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்கள் அதோடு சேர்த்து அரைச்சிடாதீங்க. அரைக்கும் போது அந்த பட்டையும் கிராம்பையும் எடுத்துருங்க. அவ்வளோதான். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது 1 வீக்கு கூட வராது. ஏன்னா ஒரு 5 பேர் ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு டைம் ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு அதை தொட்டு சாப்பிடும்போது அப்போவே காலி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுங்க யார் யாரெல்லாம் இந்த கெச்சப்பு இல்லை சாஸ் இதுக்கு அடிக்ட் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறையா குழந்தைங்களுக்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ கடைக்கு போயிட்டாலே அதை தொட்டு சாப்பிடல அப்படின்னா அவங்களோட ஹாப்பினஸ் வந்து அப்படியே காணாமல் போயிடும். இனி அந்த கவலையே வேண்டாம், நம்ம வீட்டிலேயே செஞ்சு அவங்களோட ஹாப்பினஸை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுங்க. தேங்க்யூ.